திருச்சிற்றம்பலம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர் வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே மைந்தா குமரா மறைநாயகனே பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். ஞானசம்பந்த பெருமானுடைய அருள் வரலாற்றில் திருஞான சம்பந்த பெருமான் திருவொற்றியூருக்கு எழுந்தருளுகின்றார். அங்கிருந்து திருமயிலைக்கு வருகின்றார். வழிநெடுக பந்தல் பூமாலைகள் வரவேற்புகள் என்று அவரை வரவேற்க சிவநேச செட்டியார் தன் மற்றைய சிவனடியார்களோடு அவர் காத்திருக்கின்றார். இந்த வரவேற்புகளையும் அடியார் பெருமக்களையும் பார்த்து கொண்டு அவர்களையெல்லாம் காண்பதற்காக திருமயிலையில் வீற்றிருக்கும் கற்பகாம்பாளுடனாய கபாலீஸ்வர பெருமானை தரிசிப்பதற்காக ஞானசம்பந்த பெருமான் முத்துச்சிவிகையில் வருகின்றார். அவர் இங்கே வந்து எழுந்தருளியவுடன் அடியார் பெருமக்கள் எல்லாம் சிவநேச செட்டியாருக்கு அவருடைய நல்ல பருவம் எய்திய மகள் இலக்குமி போன்றவள், அவள் அரவம் தீண்டி அவள் மாண்டமை, அந்த செய்திகளை எல்லாம் சொல்லுகின்றார்கள். இவற்றையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு கோயிலுக்குள் வருகின்றார் திருஞான சம்பந்த பெருமான். அவரை சிவநேச செட்டியாரும் மற்றையவர்களும் வரவேற்கின்றார்கள். திருஞான சம்பந்த பெருமான் சிவநேசரை நோக்கி, இந்த உலகத்தோரெல்லாம் அறியும்படி உம்முடைய மகளின் எலும்பு நிறைந்த அந்த குடத்தை மயானத்திலே நடனம் புரியும் பெருமான் இடம் கொண்டுள்ள அவன் வீற்றிருக்கும் இந்த திருக்கோயிலின் மதிர்ப்புற வாயிலின் முன்பு கொண்டு வருக என்று சொல்லுகின்றார் ஞானசம்பந்தர் சிவநேச செட்டியாரை அவரை பார்த்தவுடன். உடனே அவர் மிகுந்த மனமகிழ்ச்சியுடன் அரவம் தீண்டிய அவருடைய மகளார் அவளுடைய அந்த சாம்பலையும் எலும்புகளையும் ஒரு மண் கலயத்தில் வைத்திருக்கிறார். அதனால் அதை எடுத்து வருகின்றார். ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த அன்பான கட்டளையை ஏற்றுக்கொண்டு கன்னிமாடத்துள் புகுகின்றார். அந்த காலத்தில் கோயிலுக்கு அருகிலேயே கன்னிமாடம் என்று ஒன்று உண்டு. அங்கே இறை தொண்டு செய்ய ஆசை கொண்டுள்ள அந்த பெண்டிரெல்லாம் திருமணமாகாதவர்கள் அவர்களெல்லாம் அந்த கன்னிமாடத்திலேயே பெற்றோர்கள் எல்லாம் விட்டு போய் விடுவார்கள். நம்முடைய சுந்தரர் பெருமானுடைய அன்பு மனையாளாகிய சங்கிலி நாச்சியார் அவரும் திருவொற்றியூரில் கன்னிமாடத்திலே தான் அவரும் இருப்பார். அவர் சிவபெருமானை வழிபடும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு மணாளன் தனக்கு வேண்டும், அப்படிப்பட்ட மணாளன் கிடைத்தால்தான் திருமணம் செய்வேன், இல்லை என்றால் கன்னியாகவே இறைவனுக்கு தொண்டு செய்து கொண்டே இங்கேயே இருந்து விடுவேன் என்று இருப்பார்கள் நம்முடைய சங்கிலி நாச்சியார். அந்த ஒரு தருணத்தில் தான் சுந்தரர் பெருமான் திருவொற்றியூருக்கு வருவார். பின்பு அவர்களுக்கு இறைவனுடைய அந்த கட்டளையினால் அவர் இத்தகைய ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்துவதற்காகத்தானே திருக்கையிலிருந்து இவர்கள் இருவரும் மீண்டும் இந்த பூவுலகில் பிறவி எடுத்தார்கள். அதனால் அவர்களுக்கு திருமணம் நடைபெறும். அப்படி இந்த கன்னிமாடத்திலே சிவநேச செட்டியாருடைய மகளாகிய பூம்பாவாய் அவளுடைய எலும்புகளும் வெந்த சாம்பலும் மண் கலயத்தில் வைக்கப்பட்டிருந்ததை எடுத்து வந்தார் சிவநேச செட்டியார். திருஞான சம்பந்த பெருமானிடம் கொடுக்கின்றார். அவர் முன் வைக்கின்றார்கள். அப்பொழுது இந்த ஒரு அற்புதத்தை காண்பதற்காக மயிலையில் அங்கே அருகில் இருக்கும் மற்றைய சிறு சிறு கிராமங்களிலிருந்தும்
அது மட்டுமல்ல, மற்றைய சமயங்களை சார்ந்த நம்முடைய பௌத்தர்கள், சமணர்கள் எல்லோரும் திரண்டு வந்திருக்கிறார்களாம். ஞானசம்பந்த பெருமான் எப்படி இந்த பூம்பாவையை உயிர் பெறச் செய்கின்றார் என்பதை காண்பதற்காக. அப்பொழுது பூம்பாவையின் அந்த எலும்புகள் நிறைந்த அந்த மண்குடத்தை பார்த்து ஞானசம்பந்தர் திருவருளை சிந்தித்தார். இந்த மாநிலத்தில் இறந்தவரின் எலும்புக்கூட்டை நன்னெறிப்படுத்தி உயிர்ப்பிப்பது நன்மையே என்று அவர் திருவுள்ளம் கொள்கின்றார். சிவனடியார்களுக்கு அமுதூட்டியதும் அவர் விழாவை கண்ணால் காண்பதும் மண்ணில் பிறந்தார் பெரும் பயன் என்பது உண்மையானால், சிவனடியார்களுக்கு அமுதூட்டுவது, தொண்டு செய்வது, விழாவினை காண்பது, இறைவனுக்கு எழுப்பும், இறைவனுக்கு நாம் அரங்கேற்றும் அந்த திருவிழாக்கள் எல்லாம், அவற்றையெல்லாம் காண்பது இந்த மண்ணில் பிறந்தவர்களுக்கெல்லாம் அதுதான் பெரும் பயன். அத்தகைய பயனைகளை, அந்த பயனை நீயும் அனுபவிக்காமல் இப்படி சென்று விட்டாயே பூம்பாவாய் என்று சொல்லி, இதையெல்லாம் உண்மையானால், அத்தகைய தொண்டின் சிறப்பினை உணர்ந்தவளாக நீயும் இருப்பேயானால், நீயும் அத்தகைய தொண்டு செய்தவளாக இருந்தாயேயானால், நீ இப்பொழுது உயிர் பிழந்து வா, உலகோர் முன்னால் வருக என்று சொல்லி மட்டிட்ட புன்னை என்ற திருப்பதிகத்தை பாடுகின்றார் திருஞான சம்பந்த பெருமான். இந்த பதிகத்தில் போதியோ என்ற ஒரு வார்த்தை ஒவ்வொரு அடியிலும், அந்த பாடலிலும் 4வது அடியில் இடம்பெறும். போதியோ என்ற மெய் திருவாக்காகிய அமிர்தம் அக்குடத்தில் உள்ள எலும்பில் பொருந்த பொருந்த எலும்பு ஓர் உருவமாக கூடியதாம். இந்த பிரிந்த பிராணவாயு ஆனது மற்றைய அந்த அங்கங்கள் எல்லாம் உருவம் பெற அதனோடு பிராணவாயுவும் இணைந்ததாம். முதல் பாடல் ஞானசம்பந்த பெருமான் பதிகத்தின் முதல் பாடல் பாடியவுடன் இந்த அதிசயங்கள் எல்லாம் நிகழப்பெற ஆரம்பித்தனவாம். அதற்கு மேல் அவர் அருளிய 8 திருப்பாடல்களிலும் 12 வயதினுடைய வளர்ச்சியோடு பூம்பாவை உருப்பெற்றாள். உறிஞ்சாய வாழ்க்கை என்னும் திருப்பாட்டை பிள்ளையார் பாடியதும் குடமானது, அந்த மண்கலயமானது உடைந்தது, மண்குடம் உடைந்தது. அமுத கலசத்திலிருந்து எப்படி பார்க்கடலை கடைந்த பொழுது திருமகள் அவள் தோன்றினாளோ அப்படி அத்தகைய நிறைகுணமுடைய பூம்பாவை. இத்தகைய ஒரு அற்புதம் நிகழப்பெறுகின்றது என்றால் அதற்கு தகுதி வாய்ந்தவர்களாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் இலக்குமி போன்றவள், நிறைகுணம் உடையவள், சிவனடியார்களுக்கு தொண்டு புரிந்தவள், இன்னும் அவள் மீண்டும் உயிர் பிளந்து வந்தாலும் அத்தகைய உயர் நெறி பொருந்திய வாழ்க்கையைத்தான் அவள் வாழ்வாள் என்பதையெல்லாம் உணர்ந்து ஞானசம்பந்த பெருமான் இத்தகைய அற்புதத்தினை, இறைவனுடைய திருவருளை அதை சிந்தித்து இதை நிகழ்த்துகின்றார். இந்த தேவார திருப்பதிகம் பாடி நம்முடைய திருமயிலை அது கண்டு ஞானசம்பந்த பெருமான் தன் பதிகத்திற்கு திருக்கடை காப்பு சாத்தினார். அவள் மண்குடம் உடைந்து முழுமையாக பூம்பாவை உயிர் பிழந்து வந்தவுடன் திருக்கடை காப்பு சாத்துகின்றார். பெண் உருவமாக எழுந்து நின்ற பூம்பாவையை பார்த்து எல்லோரும் அதிசயிக்கின்றார்கள். தேவர்களும் முனிவர்களும் மலர் மாறி பொழிகின்றார்கள். எம்பிரானுடைய கருணையை எல்லோரும் போற்றுகின்றார்கள். சமணர்களும் மற்றைய பௌத்தர்களும் மற்ற பிற சமயத்தவர்களும் அதனை பார்த்து அவர்களால் அந்த ஆச்சரியத்தை அவர்களால் அடக்கிக் கொள்ளவே முடியவில்லை. அதே சமயத்தில் அவர்கள் மகிழ்வும் அடையவில்லை. ஏனென்றால் சைவ சமயத்தில் இப்படி ஒரு தூய நெறியை நிலைநிறுத்தியிருந்தார் ஞானசம்பந்த பெருமான். பூம்பாவை அப்படி ஒரு நிறைமகளாக, சிறந்த குணவதி மட்டுமல்ல, அழகில் சிறந்தவளாக அவள் அங்கே மீண்டும் உயிர் பிழந்து தோன்றுகின்றார். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் திருஞான சம்பந்த பெருமானை தொழுது வணங்கி நிற்கின்றாள் பூம்பாவை. அப்பொழுது சிவநேச செட்டியார் அவர்கள், அருளினால் அடியேன் பெற்ற பூம்பாவையை மீண்டும் அவளை நான் பெற்றேன், அவள் உயிர்ப்போடு வந்துவிட்டாள், அவளை தாங்களே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றார். ஏனென்றால் சிவநேச செட்டியார் சிறந்த ஒரு சிவபக்தர், சிவனடியார், பல சிவ தொண்டுகளை ஆற்றி வருகின்றவர். அவர் தன்னுடைய மகளை திருஞான சம்பந்த பெருமானுக்கு மனமுடித்து கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அதனால் மீண்டும் அவள் உயிர் பிழந்து வந்தவுடன் அங்கே ஞானசம்பந்த பெருமானே அத்தகைய அற்புதத்தையும் நிகழ்த்தியிருக்கின்றார். அவரிடம் இப்படி ஒரு கோரிக்கையை, விண்ணப்பத்தை வைக்கின்றார். அதற்கு திருஞான சம்பந்த பெருமான், நீர் பெற்ற மகள் பெண் விஷத்தால் மாண்டு போய்விட்டார்,
பின்னர் சிவபெருமான் அருளால் யான் அவளை உற்பவித்தேன். அதனால் நீர் சொல்லும் இவ்வுரை தகாது என்று சொல்லுகின்றார். உடனே இங்கே குடியிருந்தவர்களும் சிவநேச செல்வரும் எல்லோரும் மிகுந்த ஒரு துயரத்திற்கு உள்ளாகின்றார்களாம். அதன் பின் ஞானசம்பந்தர் வேத சிவாகம துணிவுகளை எல்லாம் எடுத்துரைத்து அவர்களுடைய துயரம் தணிவதற்காக அவர்களுக்கு இந்த உண்மை தத்துவார்த்தங்களை எல்லாம் விளக்குகின்றாராம். சொல்லி அவர்களை தேற்றுகின்றார் ஞானசம்பந்த பிள்ளை. பின்பு அவர் திருக்கோயிலுக்குள் விரைந்து சென்று இறைவனையும் இறைவியும் தரிசிக்கின்றார் ஞானசம்பந்தர். உடனே சிவநேச செல்வர் அவர் என்ன செய்கின்றார்? முன்பு ஞானசம்பந்தருக்கென மனத்தால் உரிமையாக்கிய அந்த பூம்பாவையை இனி வேறொருவருக்கு மனம் செய்ய இசையேன் என்று சொல்லி கன்னிமாடத்திலேயே வைத்து அவளை அங்கேயே வாழச் செய்கின்றார். பூம்பாவையும் அந்த கன்னிமாடத்தில் கன்னிப்பெண்ணாகவே காலம் முழுவதும் தவம் இருந்து காலத்தை அந்த சிந்தனையிலேயே கழித்து இறுதியில் அவளும் சிவனடி சேர்ந்து சிவமயமானாள் பூம்பாவை. எப்பேற்பட்ட உத்தம மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆகையினால் இத்தகைய அற்புதங்கள் எல்லாம் யாருக்கு நடைபெற்றது என்பதையும் நாம் நன்கு ஆராய்ந்து சிந்திக்க வேண்டும். அத்தகைய அற்புதங்களை நிகழ்த்துவதற்கு இந்த அருந்தமிழ் தேவார பதிகங்களும், இந்த தேவார பதிகங்களை இறைவன் திருவருளால் அருளி செய்த அருளாளர் பெருமக்களும் அவற்றை கேட்டு உணர்ந்து உள்வாங்கி ஐயம் திரிபு இன்றி இந்த 12 திருமுறைகள் அவை இறைவனுடைய திருவருளை பெற்றுத் தருவது, இறைவனுடைய திருவடியை முக்தியையும் நமக்கு பெற்றுத் தருவது என்று அதன் மீது மாறாத பக்தியும் நம்பிக்கையும் கொண்ட அத்துணை பக்தி பெருமான்கள், அடியார்கள், சிறந்த மாந்தர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள். அதனால்தான் நமக்கு இத்தகைய அற்புதங்கள் எல்லாம் நடந்தேறி இருக்கின்றது நாம் இன்றைக்கு வாழும் நிலப்பரப்பிலும் என்று சொல்லி இந்த பூம்பாவையை உயிர்ப்பெழச் செய்த அந்த அற்புத திருப்பதிகம் அருள் தேவார திருப்பதிகம் அது சீகாமரம் பண்ணில் அமைய பெற்றிருக்கிறது. இறைவன் கபாலீச்சரர், இறைவி கற்பகவல்லியம்மை. இங்கே தீர்த்தம் கபாலி மணிகர்ணிகை, தலவிருட்சம் புன்னை புன்னாகம். திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்தினுடைய சிறப்பு, இந்த பதிகத்தை நாம் பாடியவுடன் ஒவ்வொரு பதிக பாடலிலும் திருமயிலையில் இறைவன் இறைவிக்கு பக்தர்கள் அர்ச்சகர்கள் அவர்கள் எந்தெந்த திருவிழாக்களை எல்லாம் எடுத்து இறைவனுக்கு பூசனை செய்து வழிபட்டார்கள் என்ற குறிப்பினை ஞானசம்பந்தர் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். இந்த ஒவ்வொரு பாடலிலும் அது எந்தெந்த மாதங்கள் எந்தெந்த திருவிழாக்கள் என்பதை நிறைவில் நாம் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். மட்டிட்ட புன்னயம் காணல் மடமயிலை கட்டிட்ட கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உரத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் மைப்பயந்த பொன்கண் மடநல்லார் மாமயிலை கைப்பந்த நீற்றார் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஐப்பசி ஓன விழாவும் அருந்தவர்கள் துய்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய் துய்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய் வழக்கை மடநல்லார் மாமயிலை வன்மருகில் துழக்கில் கபாலீச்சரத்தான் தொல்கார்த்திகை நாள்
தழத்தே திழமுலையார் தையலார் கொண்டாடும் விழக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய் மூர்த்திரை வேலை உலாவும் உயர்மயிலை கூர்தரு வேல் வல்லார் கொற்றங்கொள் சேரிதனில் கார்த்திரு சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் ஆதிரை நாள் காணாதே போதியோ பூம்பாவாய் ஆதிரை நாள் காணாதே போதியோ பூம்பாவாய் மை பூசும் பொன்கண் மடநல்லார் மாமயிலை கைபூசு நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் நெய்பூசும் ஒன் பொழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய் மடலார்ந்த தெங்கின் மயிலையார் மாசியே கடலாட்டும் கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் அடலா நேரு ஊரோ அடிகள் அடி பரவே நடமாடல் காணாதே போதியோ பூம்பாவாய் மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை கலிவிழ கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் பலிவிழா பாடல் செய்பங்குனி உத்திரனாள் ஒலிவிழா காணாதே போதியோ பூம்பாவாய் தன்னாரக்கந்தோள் சாய்த்துகந்த தாளினான் கண்ணார்மயிலை கபாலீச்சரம் அமர்ந்தான் பன்னார்பதினன்கணங்கள் தம் அட்டமீனாள் கண்ணார காணாதே போதியோ பூம்பாவாய் கண்ணார காணாதே போதியோ பூம்பாவாய் நற்றாமரை மலர் மேல் நான் முகனும் நாரணனும் உற்றாங்கு உணர்கில்லா மூர்த்தி திருவடியை கற்றார்கள் ஏதோ கபாலீச்சரம் அமர்ந்தான் பொற்றாப்பு காணாதே போதியோ பூம்பாவாய் உறிஞ்சாய வாழ்க்கை அமனனுடையை போர்க்கும் இறஞ்சாக்கியர்கள் எடுத்துரைப்ப நாட்டில் கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீச்சரத்தான் தன் பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் காண மாச்சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் தேனமர் பூம்பாவை
பாட்டாக செந்தமிழால் ஞான சம்பந்த நலம் புகழ்ந்த பத்தும் வல்லார். ஞான சம்பந்த நலம் புகழ்ந்த பத்தும் வல்லார். வான சம்பத்தவரோடும் வாழ்வாரே. வான சம்பத்தவரோடும் வாழ்வாரே. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் வணங்கி இந்த பதிகத்தில் பூம்பாவையை உயிர்ப்பெழச் செய்ததால் இந்த பதிகத்தை முழுவதும் 11 பாடல்களையும் திருக்கடைக்காப்பு உட்பட இதை நாம் இன்றைக்கு விண்ணப்பம் செய்தோம். இந்த பாடலில் முதல் பாடலில் இறைவனுக்கு திருஅடி அடியார்கள் இறைவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்தவள், தொண்டு செய்ய நீ இன்னும் இருக்கின்றதே, நீ தொண்டு ஆற்ற வேண்டியது, நீ அதற்குள் இப்படி போகிவிட்டாயே பூம்பாவையே, நீ அப்படி போகலாமா என்று சொல்லி பாடுகின்றார் ஞானசம்பந்த பெருமான். இந்த முதல் பாடலுக்கு மேற்கோளாக பெரிய புராணத்தில் உள்ள தெய்வச்சேக்குழார் அருளி செய்தது, மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன்மதி சூடும் அன்னலார் அடியார் தமை அமுது செய்வித்தல். மண்ணில் பிறந்ததற்கு உண்டான பெரும் பயன் என்பது என்னவென்றால் சிவனடியார்களுக்கு, சைவநெறி மேற்கொள்பவர்களுக்கு, சிவனடியார்களுக்கு அமுது செய்வித்தல். அதுதான் இந்த மண்ணில் பிறந்ததற்குண்டான நாம் பெறுகின்ற பெரும் பயன். கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆர்தல் உண்மையாம் எனில் உலகர் முன் வருக. அத்தகைய நீ அந்த இறைவனுக்கு அவனுக்கும் திருவிழா எடுத்து அடியவர்களுக்கு அமுது செய்விக்கும் அந்த சிறப்பினை காணாது பூம்பாவையே நீ போவாயோ, நீ எழுந்து வருக என்று பாடுகின்றார் ஞானசம்பந்த பெருமான். இவற்றில் புரட்டாசி மாதத்தில் ஆரம்பிக்கின்றது இந்த திருவிழாக்கள். முதல் பாடல் புரட்டாசியும், அடுத்தது ஐப்பசி ஓன விழாவும் அருந்தவர்கள் துய்ப்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய். அடுத்தது தழத்தேன் திட முலையார் தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய். திருக்கார்த்திகை. கார்த்திகை தீபத் திருநாளானது அந்த காலத்திலிருந்தே தமிழர்கள் அதை அந்த திருவிழாவினை இறைவனுக்கு அந்த நாள்களில் தீபம் ஏற்றி வழிபடுகின்றார்கள் என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. அதுக்கு அடுத்ததாக ஆதிரை திருநாள், மார்கழி. அந்த ஆதிரை திருநாளானது மார்கழி மாதத்தில் நாம் கொண்டாடப்பெறுவது. அதை இந்த 4வது பாடலில் சுட்டி காட்டுகின்றார் ஞானசம்பந்த பெருமான். 5வது பாடலில் தைப்பூசம். நெய் பூசும் ஒன் புழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய். ஆக அவள் இறைவனுக்கு எடுக்கப்பெறும் திருவிழாக்கள் திரு அடியார்களுக்கு தொண்டு ஆற்றுவது. அப்படி அந்த சைவ மார்க்கத்தில் இருந்து அவள் இறைவனை வழிபட்டு அனுஷ்டித்து பக்தி செய்து அத்தகைய தூய நெறியை வாழாமல் போய்விட்டாயே என்றுதான் உலகியலில் இருந்த அந்த பூம்பாவையை, அப்படிப்பட்ட அந்த பெண்ணையும் ஞானசம்பந்தர் இத்தகைய ஒரு தூய நெறி இதுதான் வாழ்க்கை முறையாக இருந்திருக்கின்றது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி இந்த தேவார பதிகத்தை நமக்கு பாடி காண்பிக்கின்றார். ஏனென்றால் எங்களுடைய சைவ சித்தாந்த குரு ஐயா சொல்லுவார்கள், ஒரு 200 வருடங்களுக்கு முன்னதாக எப்படி உபநயன சடங்கு அந்தனர் பெருமக்கள் எல்லாம் அவர்களெல்லாம் நடத்துகின்றார்களோ அதே போல சிவதீக்கை எடுப்பது என்பது ஆண்களுக்கும் சரி, ஆண் பிள்ளைகளுக்கும் சரி, பெண் பிள்ளைகளுக்கும் சரி 7 வயதிலேயே சிவதீக்கை எடுத்து விடுவார்களாம். 200 ஆண்டுகளுக்கு முன்பர் இந்த ஒரு வழக்கம் இருந்திருக்கின்றது என்று சொல்லுவார்கள். இந்த நிலப்பரப்பில் சைவம் நெறியை மேற்கொள்பவர்களுக்கு, அதாவது நாம் இந்த உடலில் நம்முடைய ஆன்மா கட்டுண்டு இருக்கிறது, ஆன்மாக்களுக்கு தலைவனானவன் இறைவனே, சைவ மார்க்கத்தை பொறுத்தவரை அது சிவபெருமானே என்பதை எல்லா உயிர்களும் உணரும் பொருட்டு, அந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்கும் பொருட்டு இப்படி 7 வயது நிரம்பிய உடனே அதற்கு முன்னதாகவே சிவதீக்கையும் அந்த காலத்தில் வழங்க பெற்றிருக்கிறது. மக்களும் அதை எடுத்திருக்கின்றார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு சிவநெறியை, தூய நெறியை தான் இந்த மக்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிக பாடல் மூலமும் நமக்கு மீண்டும் வலியுறுத்துகின்றார், உணர்த்துகின்றார். அடுத்ததாக கார்த்திகை, அதன் பின்பு தைப்பூசம், அதற்கு அடுத்ததாக
அடலானேறு ஊரும் அடிகள் அடிபரவி நடமாடல் காணாதே போதியோ பூம்பாவாய். இறைவனுடைய திருவடியை பரவி நடனம் ஆடுதலும் காணுதலும் புரியாது பூம்பாவாய் நீ போவாயாக. இறைவனுடைய திருநடனம். அடுத்தது 7வது பங்குனி உத்தர திருநாள். பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்தர திருநாள் ஒலிவிழா காணாது போதியோ பூம்பாவாய். 8வது பாடலில் பன்னார் 14 கணங்கள் தம் அட்டமி நாள் சித்திராஷ்டமி என்று பின்னாளில் இருக்கு குறிப்பு கொடுக்கப்படுகின்றது. அட்டமி என்பது சித்திரை மாதத்தில் வந்த அஷ்டமி திருநாள், அந்த திருவிழா என்று சொல்லப்படுகின்றது. அட்டமி நாள் கண்ணார காணாதே போதியோ பூம்பாவாய். அது மட்டுமல்ல, பண்ணின் இசைவல்ல 14 கணத்தினர் அப்பிரானை வாழ்த்தி போற்றும் உண்ணா நோன்புடன் இறைவனை பூசிக்கும் அட்டமி திருநாள் விழா நிகழ்வை கண்ணார கண்டுகளிக்காமல் பூம்பாவாய் நீ போவாயோ என்று சொல்லப்படுகின்றது. அடுத்தது 9வது பாடல். கற்றார்கள் ஏத்தும் கபாலீச்சரம் அமர்ந்தான் பொற்றா புக்கானாதே போதியோ பூம்பாவாய். இறைவனுடைய பொன்னூசல் திருவிழா. அந்த பெருமானுக்கு பொன்னூசல் கொண்டு திருவிழா எடுக்கும் அந்த காட்சியை காணாது பூம்பாவாய் போவாயோ. வைகாசியில் ஊஞ்சலாடும் திருவிழா இங்கே குறிக்கப்படுகின்றது என்று பெரும் புலவர்கள் எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். 10வது பாடலில் கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீச்சரத்தான் தன் பெரும் சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய். இறைவனுக்கு பெரும் சாந்தி விழா நடைபெறுகின்றது. அதை இந்த 10வது பாடல் உணர்த்துகின்றது. அந்த திருக்கோல காட்சியை நீ காணாது போவாயோ பூம்பாவாய். பெருஞ்சாத்தி என்பது பவித்திர உற்சவம், கும்பாபிஷேகம் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆண்டுதோறும் கும்பாபிஷேகம் புரிவது எளிதன்று. அதற்கீடாக பவித்ரோற்சவம் நிகழ்வது உண்டு. இந்த விழாவானது ஆனி முதலிய 3 திங்களிலும் நிகழும் என்று பெரும் புலவர்கள் எல்லாம் உரையில் எழுதியிருக்கின்றார்கள். இப்பொழுது நிறைவு பாடலில் ஞான சம்பந்த நலம் புகழ்ந்த இந்த 10 வல்லார் வான சம்பந்த தவறோடும் வாழ்வாரே. ஒவ்வொரு பதிகத்திற்கும் ஒவ்வொரு பயன் இருக்கலாம். ஆனால் நிறைவு பயனாக கடைக்காப்பு பாடலில் ஞான சம்பந்தர் மனித நிலையிலிருந்து ஆன்மாக்கள் அடுத்த உன்னத மேன்மையான நிலைக்கு செல்லும், அவர்களுடைய வினைகள் அரும், இறைவனுடைய திருவருள் பெறும் என்று மட்டுமே பதிக பயனாக திருக்கடைக்காப்பு செய்யுளில் பாடியிருக்கின்றார். பொதுவாக எல்லா ஞான நூல்களுக்கும் பலன்கள் என்ன என்று உலகியலில் மக்கள் எல்லோரும் நாம் அதை பற்றிய சிந்தனை உண்டு. அது இந்த உலகியலில் இம்மைக்காக நாம் இறைவனை நாடுவதும் உண்டு. இருப்பினும் இந்த அருளாளர் பெருமக்கள் எல்லாம் எத்தகைய ஒரு பக்தி பிரளயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் இவர்களுடைய அவதார நோக்கம் எல்லாமே. அத்தகைய பக்தி சீர்மிகுந்து இருப்பதற்காகத்தான் ஞான நூல்கள் நமக்கு அருளப்பெற்றன. அந்த பக்தியில் நாம் மென்மேலும் அதில் பக்குவமடைவதற்காக ஒரு அனுகூலமான ஒரு சூழல் ஏற்படுவதற்கு இந்த ஞான நூல்கள் நமக்கு நிச்சயம் உதவி செய்யும். எவ்வாறாயினும் இம்மைக்கும் மறுமைக்கும் ஆவன அடியார்கள் எதை வேண்டுகின்றார்களோ அதை அத்துணை ஞான நூல்களுமே அதை தரும். இருந்தாலும் இந்த அருளாளர் பெருமக்களுடைய அவதார நோக்கமும் அவர்கள் இந்த ஞான நூல்களை அருளி செய்த அந்த பாங்கும் மிகுந்த மேன்மையான பலன்களை நமக்கு கொடுப்பதற்காகவே, ஆன்ம பக்குவத்திற்காக, ஆன்ம பலத்திற்காக, இறைவனின் திருவருளை பெறுவதற்காகவே என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. நிறைவாக இந்த மாதங்கள் சித்திரையில் அட்டமி திருநாள் விழா, வைகாசியில் ஊஞ்சலாடும் திருவிழா, ஆனி ஆடி ஆவணி இதுதான் பவித்ரோற்சவம், கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய அந்த 3 திங்கள்கள். புரட்டாசியில் பவித்திரம் சாத்துதல், அடியார்களுக்கு அன்னம் பரிபாலித்தல், அந்த திருவிழாவைத்தான் முதல் பாடலில் குறிக்கின்றார் ஞானசம்பந்தர். புரட்டாசியில் இருந்துதான் ஆரம்பிக்கின்றது. ஐப்பசியில் திருவோணம், கார்த்திகையில் திருவிளக்கேற்றுதல், மார்கழியில் திரு ஆதிரை, தையில் பூசம், மாசியில் மகம், பங்குனியில் உத்திரம் என்று நிறைவு செய்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். பூம்பாவையை உயிர்ப்பிழச் செய்து அத்தகைய அற்புதத்தை சிவபெருமானுடைய திருவருளி அதை முன்னிட்டு அங்கே நிகழ்த்தி அடியார் பெருமக்களுக்கு எல்லாம் அத்தகைய ஒரு மகோன்னத ஒரு பக்தி நிலையை அங்கே நிலைநிறுத்துகின்றார் திருஞான சம்பந்த பெருமான். அவருடைய திருவடிகளை வணங்கி இன்றைய பகுதியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.